உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறா அப்படின்னு நிறைய டிபேட்ஸ் சேனலில் போயிட்டுருக்கு. அரசியல் விமர்சகர்கள், தலைவர்கள் எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஊடகவியலாளராக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு மிக துல்லியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டி பார்த்திங்கன்னா திமுக, பாமக அண்ட் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி 3 பேர் நிற்கிறாங்க. இதில் வந்து அதிமுக வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது, தேர்தல் ஆணையம் வந்து நியூட்ரலாக செயல்படலை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் போட்டின்னு பார்த்திங்கன்னா திமுக வர்சஸ் சீமான் தான். கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அங்கே மிகப்பெரிய செல்வாக்கை, அதிகாரத்தை, இன்னும் சொல்ல போனோன்னா அழுத்தத்தை அவங்க நிச்சயம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஜெயிச்சாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த முறை சீமான் விட மாட்டார். இப்படி கூட சொல்லலாம், அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும், அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் மறைமுகமாக சீமானுக்கு மொத்த ஆதரவையும் கொடுப்பாங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டி திமுக வர்சஸ் நாம் தமிழர் தான். அதே மாதிரி சீமான் இந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா 8.12-20% மேக்ஸிமம் அந்த லெவலில் வாங்கியிருந்தார். அவருடைய சின்னத்தை கடைசி நேரத்தில் முடக்கினாலும் கூட இப்போ புது சின்னத்தில் வாங்கி அந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது விழுந்த ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னத்துக்கு இல்லை, சீமானுக்குன்றதில் இதில் ப்ரூவ் ஆகிருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன தான் அவரையே, அதாவது அவருடைய சின்னத்தை முடக்கினாலும் சீமானை முடக்கினாலும் நாம் தமிழருக்கு வர வேண்டிய வாக்கு எங்கே இருந்தனாலும் வந்துடுது. அது ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து அண்ணன் சீமானை ரொம்பவே நம்புகிறாங்க, அவர் மீது பேரன்பு வச்சுருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் அவருடைய பேச்சு. பொதுவாக சொல்லுவாங்க, பேச்சை வச்சு தான் பேசி தான் ஆட்சியை பிடிச்சாங்க திமுகன்னுவாங்க. அதே ஃபார்முலாவில் தான் அண்ணன் சீமான் அவர்களும் வராரு. ஆனால் அண்ணன் சீமான் செய்கிற ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தனிப்பட்ட கருத்து, எல்லாமே நான் தான் செய்வேன், எல்லாமே நான் மட்டும்தான் செய்யணும்னு நினச்சா அது சாத்தியம் இல்லை இல்லையா? ஒரு கட்சியில் அந்தந்த நிர்வாகி அந்தந்த பொறுப்பை கொடுத்து திறமையானவர்களை தக்க வச்சுக்கிட்டு, மீண்டும் நான் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன், திறமையானவர்களை தக்க வச்சுக்கிறது தான் ஒரு தலைமைக்கான மிகச்சிறிய ஒரு சிறந்த ஒரு பண்பாக இருக்க முடியும். அப்படி சீமான் அவர்களும் அந்தந்த பொறுப்புக்கு ஏற்ற நிர்வாகிகளை நியமித்து அது திறன்பட செயல்படுத்தினால் கண்டிப்பாக அவர் இந்த 8% வாக்கிலேயே இல்லாமல் ஒரு 15, 16, 17% வாக்குகள் வாங்கக்கூடிய சக்தியும் ஆளுமையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் பேசும்போது அவர் முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாமே இருக்குது இல்லையா? அது நீங்கள் வந்து சும்மா குருட்டாம்போக்கில் அவர் பேசிட்டு போகிறாருன்னு ட்ரோல் மெட்டீரியலாக அவரை மாற்றுறீங்க. இப்படி தான் விஜயகாந்த் அவர்களும், கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாங்க. இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ் வாசலில் மொத்த மீடியாவும் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரி பொதுச்செயலாளர், தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது அவங்களையும் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறாங்க. ஸோ மீடியா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோலாம் கிடையாது, தெரிஞ்சே ஒரு அஜெண்டாக்காக தான் அதை பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ சீமானவர் அவர்களுடைய பேச்சை நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் அவர் எத்தனை இரவுகள் முழிச்சிருந்து படித்து டேட்டா எடுக்கிறாரு அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட நான் ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர்கள், ஏன் நீங்கள் இந்திய அரசியலே எடுத்துங்க, மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னா நான் பட்டியலிட்டேன்னா அதில் முதல் இடத்துல அண்ணன் வைகோ இருப்பார், அப்புறம் சீமான் இருப்பார், அப்புறம் அண்ணன் திருமாவளவன் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அளவுக்கு துல்லியமாக டேட்டாவோட பேசி மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் செலுத்தி மக்களை தன்வசப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருக்கக்கூடிய பேச்சாளர்களாக நான் இவங்க 3 பேரை தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு அரசியல் போல் இந்திய அரசியலே சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்போ சீமான் அவர்களை ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட்லலாம் டீல் பண்ணிட முடியாது. அதாவது திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளுக்கு, விசிக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக எதிர்காலத்தில் இருக்க போகிறாரு அப்படின்னா, ஏன் விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயே அரசியலுக்கு வந்தாலும் அவருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறவர் அண்ணன் சீமான் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அண்ணன் சீமானுடைய இம்பேக்ட்டு பயங்கரமாக இருக்கும். திமுக அவங்களுக்கு போட்டியாக கருதுறது வெளிப்படையாகவே சொல்கிறேன். திமுகவுக்கு இப்போ ஒரு அச்சம் வருது. என்ன காரணம் அதுனா, பிகாஸ் ஆஃப் த ஒன் மேன் சீமான் அவரால் தான். விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க வந்து போட்டியாக நினைக்கிறது பாமகவே மற்ற கட்சியே கிடையாது, அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தான்.
ஸோ அதனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் T20 மேட்ச் மாதிரி ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், ரஃப்பாகவும் இருக்கும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வெற்றி திமுக வசம்தான் போகும். அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி.